பொங்கலுக்கு பொங்கல் செஞ்சு சாப்பிட்றோம், தீபாவளிக்கு அதிரசம், முறுக்கு, சோமாசுன்னு வகை வகையா இனிப்பு பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிட்றோம். அந்த மாதிரி இந்த பிரியாணிக்கு ஒரு திருவியாவை கண்டுபிடிச்சிருந்தா நமக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்ப பிரியாணிக்கு பண்டிகை இல்லைன்னு யார் எழுதா? இவதான் புதுசா யோசிக்கிறா. முதல்ல எப்படியாச்சும் இந்த சூப்பை இவகிட்ட இருந்து காப்பாற்றணும். ஏதாச்சும் ஒரு பிளான் போடுவோம். பாத்தியா மருமவளே, என் மவளுக்கு வர வர அறிவு வளர்ந்துகிட்டே போகுது. எப்படியெல்லாம் புதுசா டிசைனா யோசிக்கிற பத்தியா? ஐயம்மா, பிரியாணி கதையெல்லாம் அப்புறமா பேசிக்குவோம். அன்னி கையில என்னவோ இருக்கு, முதல்ல அது என்னன்னு கேளு. மாப்பம் முடிச்சிட்டா. எப்படித்தான் இவ மூக்குக்கு மட்டும் இந்த வாசனை கரெக்டா போதோ தெரியல. இந்தாங்க, உங்களுக்கு உங்க மவளுக்கும் ஸ்பெஷல் பாதரசம், சாப்பிடுங்க. என்னது பாதரசமா? எண்ணி, இதெல்லாம் சாப்பிட கூடாது. சாப்பிட்டா ஒரேடியா போய் சேர வேண்டியதா. என்ன மருமவளே இதெல்லாம்? ஏதாச்சும் கோவம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு இதெல்லாம் வேணாம். அப்பாடா, சூப்பு நமக்கு தான். என்னது சூப்பா?